பிள்ளையா இருந்தா, ஞானமுள்ள பிள்ளையா இருந்தா, அம்மா அப்பாட்ட எதையும் கேட்டு நீ சண்டையே போட மாட்ட. நீ அம்மா அப்பாட்ட இது எனக்கு வேணும், இது இல்லாம நான் போக மாட்டேன், இது இல்லாம நான் இருக்க மாட்டேன், நீ சண்டை போடுற பிள்ளையா இருந்தா கண்டிப்பா சொல்றேன், நீ நல்ல பிள்ளையே கிடையாது. நீ எதிர்காலத்தை குறித்து உனக்கு எந்த எண்ணமுமே இல்லை. நான் பலிபடத்தில் சொல்றேன், நான் எந்த காரியத்திற்கும் எங்க அம்மா அப்பாட்ட போய் கேளுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். பசி தாங்க முடியும், எனக்கு சோறு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, பசிக்குது, ஏதாவது கொடுங்களேன், கிழங்காவது கொடுங்களேன், இல்லைன்னா கஞ்சி தண்ணியாவது கொடுங்களேன் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நானே உழைச்சிருக்கிறேன், நானே வாங்கியிருக்கிறேன், நானே வேலைக்கு போயிருக்கிறேன். ஒரு நல்லா சாதிக்கணுன்ற ஒரு பிள்ளை அப்பா அம்மாட்ட எதை கேட்டு சண்டை போட மாட்டாங்க. ஆனால் யார்கிட்ட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், யார்கிட்ட நிறைய கேட்டிருக்கேன்னா அவங்கள்ட்ட தான் நிறைய கேட்டிருக்கேன். ஆண்டவரே நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே, நீர் என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆனால் உண்மையிலேயே நான் கேட்டது கொஞ்சம் தாங்க. ஆனால் அவர் கொடுத்தது என்னன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நிறைய நிறைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, தம்பி தங்கச்சி, நீ ஏசப்பாட்ட கேளுப்பா, நீ கேளுப்பா, மனம் திறந்து கேளுப்பா, உன் வாயை திறந்து கேளுப்பா, எனக்கு சுகத்தை தாங்கப்பான்னு. எவ்வளவு நாள் அந்த வாயை மூடிட்டு நீ உட்காந்துருப்ப? அவ்வளவு கத்துற இல்லை வீட்டில், அவ்வளோ கத்துற இல்லை அப்பாட்ட, அவ்வளோ கத்துற இல்லை அம்மாட்ட, அவ்வளோ கத்துற இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரத்தில் போய் நின்று எனக்கு உரிமையாக போய் ஏசப்பாட்ட, இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப விரும்புவார், ரொம்ப விரும்புவார்.